முக்கியமான நோக்கம் ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கணும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை முழுமையா தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுல இவங்க எஸ்எஸ்எஃப் அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் இருந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இருந்து பெண்கள் எங்கெல்லாம் அவங்க நிறைய நடமாடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஐடி ஹப்ஸ், இது மாதிரி தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்றாங்களோ அங்கெல்லாமே இவங்க இருந்து போவாங்க, அவங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அடுத்தது என்னன்னா ப்ரிவென்ட் பண்ணணும் எந்த கிரைமும். அதுக்கு இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி நடக்காம என்ன செய்யணும், என்ன செஞ்சா அந்த இடம் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறதையும் எல்லாம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள், இங்க அந்த இடம் இன்னும் சேஃபா ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணா சேஃப் ஆகும் அப்படிங்கறத எடுத்து அது மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமா, கலெக்டர் மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமா அதை சரி பண்ணி அந்த இடத்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா நம்ம மாத்துவோம். அது மட்டும் இல்ல, அவேர்னஸ் இப்ப மற்றவங்களும் இருக்கணும் இல்லையா, போலீஸ் மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா பெண்களோட பாதுகாப்பு பத்தி அப்ப இருந்து இன்னும் இருந்து நம்ம பெண்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். அதனால அவேர்னஸ்க்காகவும் இவங்க இருந்து மற்றவங்களோட லைக் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், என்ஜிஓஸ், மக்கள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவேர்னஸும் கிரியேட் பண்ணுவாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் இருந்து இப்ப சுமார் 357 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று. இது இருந்து புதுசா தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் 2545 புது போஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு இப்ப நேத்து. அதனால இருந்து மற்ற AWPS மற்ற ஒர்க்குக்கும் இது இருந்து காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது இருந்து ஒரு டெடிகேட்டட் ஃபோர்ஸ், அதாவது பிரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ், குற்றம் நடக்கக்கூடாது தொடர்ந்து அதுக்காகவே செயல்பட்டு குற்றத்தை முழுமையா தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ஸ். ஸோ முழுமையா தடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருந்தா, அப்கோர்ஸ் முக்கியமா காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். நடக்கவே கூடாதுன்னா காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். அதையும் மீறி நடந்ததுன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு மேக்சிமம் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அதை வாங்கி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க ஏற்பாடு பண்ணணும். ஸோ அது இருந்து காவல்துறையோட சேர்ந்து மற்றவங்களும், மற்ற டிபார்ட்மெண்ட், மக்கள், என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணா இன்னும் இருந்து எஃபெக்டிவா நம்மளால முழுமையா கண்ட்ரோல், அதாவது பிரிவென்ட் பண்ண முடியும். முழுமையா நம்ம எந்த இடமும் பாதுகாப்பான இடம், பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைமையை நம்ம கொண்டு வரலாம். இப்போ பெண்களுக்கு இருந்து பிசிக்கலா தான் ஹராஸ்மெண்ட் மட்டும் நடக்குதா? நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு, நிறைய ஆன்லைன் மீடியா, சோசியல் மீடியான்னு பெண்களுக்கு எதிராக நிறைய அபியூஸ். என்ன பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இல்லாம இது ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட். ஸோ நேத்திக்கு இருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாரு, பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமா இருந்தாலும் குற்றம் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம் அப்படின்னு. தமிழ்நாடு காவல்துறை அதுக்கு இந்த மாதிரி இருந்து மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் இது வந்து BNSல இருக்கு, IT ஆக்ட்ல இருக்கு, அண்ட் போக்சோ இருக்கு, இந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் இருக்கு. அதுக்கு இருந்து கடுமையான நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுக்கும்.